DK ಶಿವಕುಮಾರ್ ಎಂಬ ಹೆಸರಿನಾದ ನಾನು ಕಾನೂನು ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾದ ಭಾರತದ ಸಂವಿಧಾನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಶ್ರದ್ಧೆ ಮತ್ತು கர்நாடக அரசியலின் தவிர்க்க முடியாத தலைவர், காங்கிரஸ் தலைமையின் போர்ப்படை தளபதி, விசுவாசம் நிரம்பிய செயல் வீரர், ரெசார்ட் அரசியலின் ரிங் மாஸ்டர், சொத்து கணக்கை பகிரங்கமாக காட்டி பரபரப்பை கிளப்பிய கோடீஸ்வர அரசியல்வாதி, தேர்தல் சாணக்கியர்களான மோடி, அமித்ஷாவுக்கு எதிராகவே தேர்தல் வித்தை காட்டியவர், சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சரமாரியாக பேசக்கூடியவர், கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் SM கிருஷ்ணா வருவதற்கு பின்னால் பெருங்கதை இருக்கிறது. அதிரடிகளுக்கும் சாகசங்களுக்கும் பஞ்சமில்லாத அந்த பெருங்கதையை மறுபார்வை பார்க்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ದೊಡ್ಡಲಹಳ್ಳಿ ಕೆಂಪೇಗೌಡ சிவகுமார் என்ற பெயரின் சுருக்கம்தான் கர்நாடக மாநில சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், கர்நாடக காங்கிரஸ் செயல் தலைவர், கர்நாடக காங்கிரஸ் தலைவர், துணை
2017 ஒரு சாகசத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டிய பொறுப்பு DK சிவகுமாரிடம் தரப்பட்டது. ஆனால் இந்த முறை அவர் மோடி, அமித்ஷா என்கிற இருவரும் ஆளுமைகளுக்கு எதிராக களமாட வேண்டியிருந்தது. குஜராத்தில் நடந்த ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் அகமது பட்டேலை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது சோனியா காந்தியின் விருப்பம். ஆனால் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி சோனியா காந்தி குமாருக்கு தனது சொந்த மாநிலமான கர்நாடகத்திலேயே ஒரு சிக்கல் ஏற்பட்டது. 2018 நடந்த கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலின் முடிவில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆனால் பாஜக 100க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களோடு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. அப்போது காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சிகளைச் சேர்ந்த சில சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுத்து ஆட்சி அமைக்க ஆயத்தமானது பாஜக. அதை புரிந்து கொண்ட காங்கிரஸ் தலைமை எப்பாடுபட்டாவது பாஜக ஆட்சி அமைப்பதை தடுத்து காங்கிரஸ் கூட்டணி அரசை அமைத்தே தீர வேண்டுமென்று DK சிவகுமாரிடம் சொல்லிவிட்டது. அப்படி ஒரு கூட்டணி அரசு அமைந்தால் அந்த அரசில் முதலமைச்சர் பொறுப்பு மதச்சார்பற்ற ஜனதாதளத்தின் குமாரசாமிக்கே வழங்கப்படும் என்றும் சொல்லிவிட்டது காங்கிரஸ் தலைமை. உண்மையில் தேவேகவுடா குடும்பத்திற்கும் DK சிவகுமாருக்கும் எப்போதுமே ஆகாது. குறிப்பாக 1985 DK சிவகுமார் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் அவரை தோற்கடித்தவர் தேவேகவுடா. அதேபோல 2002 DK சிவகுமார் போட்டியிட்ட முதல் மக்களவை இடைத்தேர்தலில் அவரை தோற்கடித்தவர் தேவேகவுடா. அந்த வகையில் DK சிவகுமாரின் அரசியல் பயணத்தில் கிடைத்த 2 தோல்விகளுக்கும் காரணம் தேவேகவுடா. அப்படிப்பட்ட தேவேகவுடாவின் மகனை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டிய சூழல் DK சிவகுமாருக்கு உருவானது. அதே சமயம் 1999 நடந்த சட்டமன்ற தேர்தலில் குமாரசாமியை நேரடியாகவே போட்டியிட்டு தோற்கடித்திருந்தாலும் 2004 மக்களவைத் தேர்தலில் தேவேகவுடாவுக்கு எதிராக முன்னாள் பத்திரிகையாளர் தேஜஸ்வினி கவுடாவை நிறுத்தி தோற்கடித்திருந்தாலும் தேவேகவுடா குடும்பத்தினர் மீது DK சிவகுமாருக்கு இருந்த கோபம் கொஞ்சம் போல குறைந்திருக்கிறது. ஆனால் முழுமையாக குறைந்து விடவில்லை. ஆனாலும் சுயவிருப்பு வெறுப்பை தாண்டி கட்சி முன்பு மகாராஷ்டிரா அரசை காப்பாற்றுவதற்காக களமாடிய DK சிவகுமார் இப்போது கர்நாடக அரசை காப்பாற்றுவதற்காக மகாராஷ்டிராவுக்கு வரவேண்டிய சூழல் உருவாகியிருந்தது.
கர்நாடகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தைச் சேர்ந்த அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களை மும்பையில் உள்ள ஒரு ஹோட்டலில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்ட டி.கே. சிவக்குமார் அதே ஹோட்டலில் தனக்கு ஒரு அறையை முன்பதிவு செய்து கொண்டார். நேரடியாக அந்த ஹோட்டலுக்கு சென்று அங்கிருந்த கர்நாடக சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க விரும்பினார். ஆனால் அவர் அங்கு செல்வதற்குள் அந்த ஹோட்டலை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்த மும்பை காவல்துறை டி.கே. சிவக்குமாரை ஹோட்டலுக்குள் செல்லவிடாமல் தடுத்தது. அத்தோடு டி.கே. சிவக்குமார் முன்பதிவு செய்திருந்த அறையை ஹோட்டல் நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுத்து ரத்து செய்ய வைத்தது மும்பை காவல்துறை. அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து பேசாமல் இங்கிருந்து நகரப்போவது இல்லை என்று திட்டவட்டமாக சொன்ன டி.கே. சிவக்குமார் மழையில் நனைந்தபடியே சாலையில் நாற்காலி போட்டு அமர்ந்து விட்டார். பிறகு டி.கே. சிவக்குமாரிடமிருந்து தங்களுக்கு அச்சுறுத்தல் வந்திருப்பதாக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார் கொடுக்கவே அந்த ஹோட்டல் பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு கடுமையாக்கப்பட்டது. ஆனாலும் ஒற்றை நபராக அத்தனை பேரையும் எதிர்த்து போராடினார் டி.கே. சிவக்குமார். ஒரு கட்டத்தில் காவல்துறையை மிரட்டுகிறார் டி.கே. சிவக்குமார் என்று காவல்துறையே புகார் கொடுக்க வேண்டிய சூழல் உருவானது. அந்த அளவிற்கு மன உறுதியோடு டி.கே. சிவக்குமார் களமாடியது இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறியது. அப்படி காங்கிரஸ் கட்சிக்காக கடுமையாக போராடிய டி.கே. சிவக்குமாரை கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமித்தது கட்சியின் தலைமை. கர்நாடகாவில் காங்கிரஸை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கான வியூகமாகவே டி.கே. சிவக்குமாருக்கான தலைமை பதவி பார்க்கப்பட்டது. அதற்கேற்ப காங்கிரஸை கர்நாடகாவில் துடிப்பான எதிர்க்கட்சியாக மாற்றி பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை ஆளுங்கட்சியாகவே மாற்றினார் டி.கே. சிவக்குமார். உண்மையில் அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பல்வேறு வியூகங்களை வகுத்த டி.கே. சிவக்குமார் திடீரென அனுமன் அரசியலை கையிலெடுத்து பாஜகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். உண்மையில் அந்த தேர்தலின் போது பரப்புரை மேடைகளில் ஜெய் பஜ்ரங்பலி என்று முழக்கமிட்டு அனுமனை போற்றி புகழ்ந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் நாங்களும் அனுமன் பக்தர்கள்தான் என்று சொன்ன டி.கே. ஆயிரத்தி 1989, 1994, 1999, 2004, 2008, 2013, 2018, 2023 என்று தொடர்ச்சியாக 8 தேர்தல்களில் காங்கிரஸ் வேட்பாளராக மட்டுமே நின்று எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்றவர் டி.கே. சிவக்குமார். காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சி வரிசையில் இருந்தாலும் அங்கே டி.கே. சிவக்குமார் இருப்பார். கூட்டணி அமைச்சரவையில் காங்கிரஸ் இருந்தாலும் அங்கு டி.கே. சிவக்குமார் இருப்பார். எதிர்க்கட்சி வரிசையில் காங்கிரஸ் இருந்தாலும் அங்கே டி.கே. சிவக்குமார் என்பதுதான் கடந்த 35 ஆண்டுகால டி.கே. சிவக்குமாரின் அரசியல் வரலாறு. 1989 நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமைந்த பங்காரப்பா தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவையில் சிறைத்துறை அமைச்சர், 1999 அமைந்த எஸ்.எம். கிருஷ்ணா தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவையில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், 2013 அமைந்த சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவையில் எரிசக்தித்துறை அமைச்சர், 2018 அமைந்த குமாரசாமி தலைமையிலான காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதள கூட்டணி அமைச்சரவையில் நீர்ப்பாசனம் மற்றும் மருத்துவ கல்வித்துறை அமைச்சர் என்று பல்வேறு முக்கியமான துறைகளுக்கு அமைச்சராக இருந்தவர் டி.கே. சிவக்குமார் என்பதால் அவர் முதலமைச்சர் பதவிக்கு பொருத்தமானவர் என்ற கருத்து எழுந்தது. அது மட்டுமின்றி காங்கிரஸ் செயல் தலைவர், காங்கிரஸ் தலைவர் என்று மாநில அரசியலையும் வெற்றிகரமாக கையாண்டவர் என்பதால் முதலமைச்சர் பதவியை அவர் சிறப்பாக கையாள்வார் என்ற கருத்து பொதுத்தளத்தில் எழுந்தது. இந்த அம்சங்களை தாண்டி பாஜகவின் பழிவாங்கும் நடவடிக்கையால் அதிகம் பாதிக்கப்பட்டவர் டி.கே. சிவக்குமார் என்ற கருத்து பெரிய அளவில் பேசுபொருளானது. குறிப்பாக
2019 டி.கே. சிவக்குமார் மீது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கு தொடரப்பட்டது. டி.கே. சிவக்குமார் தொடர்புடைய இடங்களிலெல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. உச்சகட்டமாக டி.கே. சிவக்குமார் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் சுமார் 50 நாட்களுக்கு அடைக்கப்பட்டார். அப்போது டி.கே. சிவக்குமாரை கட்சி மாற சொல்லி நெருக்கடி தரப்பட்டதாகவும், ஆனால் உயிர் போகும் வரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து போக மாட்டேன் என்று டி.கே. சிவக்குமார் உறுதி காட்டியதாகவும் செய்திகள் வெளியாகின. திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த டி.கே. சிவக்குமாரை நேரில் சென்று பார்த்த சோனியா காந்தி, கட்சிக்கு நெருக்கடி உருவான போதெல்லாம் களப்பணியாற்றியவர் டி.கே. சிவக்குமார் அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளாகும் போது அவருக்கு கட்சி துணை நிற்கும் என்றார்.